பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இன்னொரு தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக வேளையில் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை விசாரிக்கலையே, உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க உதவிலையே, நம்மளுடைய பிரச்சனைகள் குறித்து யாரும் அக்கறை கொள்ளலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிற ஆகியால அவங்க நம்மளை விசாரிக்கல. அவங்க நமக்கு நன்மை செய்யணும் என்று சொல்லி கவலைப்படாம கர்த்தர் என்னை விசாரிக்கிறார். ஆகையால என் கவலை, என் பிரச்சனை, என் பாரம் எல்லாவற்றையும் நான் அவள் மேலே வைத்துட்டு நான் ஃப்ரீயாக இருப்பேன். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி என்னை பார்க்கிறார், என் தேவைகளை அறிந்திருக்கிறார், என் கண்ணீரை காண்கிறார் அப்படின்னு பலத்தோடு காணப்படுங்க. நீங்கள் இதை குறித்து கலங்காதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போது கூட இந்த வார்த்தை மூலமா, அந்த வசனத்து மூலமா அவர் உங்களை விசாரித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கவலை அவர் மேலே வைத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.